சுள்ளான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்கே சிந்துக்கிட்ட வந்து வேகமாக தாலியை பறிக்க வராங்க. முடியாதுடி, யாரை கேட்டிருக்கு தாலி மேலே கையை வைக்கிறேன்னு பலார்னு கொடுத்துட்றாங்க. பெரியம்மா கிட்ட வராரு சிவா. சிவா என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். என்னன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம சேனலுக்கு ஒரு ஹைக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறாரு பெரியம்மா, சிந்து பண்ணது தப்பு தான், அவளாக தான் தாலி கட்டிக்கிட்டா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் எனக்கு அவள் தான் உலகம். எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் நான் வேணுங்கிறக்கா தாலி கட்டிக்கிட்டா. அந்த கடவுளாக பார்த்து தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாம் பெரியம்மா, என்ன நினைக்கிறீங்க? இவ சரியான ஒரு கொலகாரி. தான் விரும்பினவனையே போட்டு தள்ள திட்டம் போட்டிருக்கா. ஏதோ தெய்வாதினமாக அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு இருந்தனால காப்பாற்றிருக்கான். இல்லைனா இவ அக்யூஸ்டு சரியான கொலகாரி. இவளோட நான் வாழ்ந்திருப்பேன். நல்ல வேலை இவகிட்ட இருந்து என்னை காப்பாற்றினது சிந்து தான். சிந்துவை அனுப்புனது அந்த கடவுளாக தான் நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் சிந்துவை யாரும் தண்டிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி யாராவது தண்டிக்க நினச்சிங்கன்னா எனக்கு தண்டனை கொடுங்க. என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளை இனிமேல் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அன்னபூர்ணி ஒன்றும் பண்ண முடியலை. என்னப்பா சிவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பெரியம்மா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சிந்துவை பார்த்து நான் கேள்வி கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. பெரியம்மா எனக்கே பிடிச்சிருக்கு பெரியம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு, சிந்து தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இரு அப்படின்ட்டு, சிந்து ஏமா இப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்க, பெரியம்மா பெரியத்த என்னை மன்னிச்சிருங்கத்தான் காலில் விழுகிறாங்க. எனக்கு ஒன்று இப்போ மட்டும் சிவா மட்டும் இப்படி சொல்லலைன்னா உன்னை நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை பண்ணியிருப்பீங்க நீங்கள் சொல்லுங்க, நான் இப்போவே கேட்குறேன். உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பேன்டி. பரவாயில்லத்த நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சஞ்சய் என்னை கைது பண்ணுங்கன்னு கையை கொடுக்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு சஞ்சய். வைரி வராங்க. நீங்கள் பேசாமல் இருக்கு சஞ்சய், அவள் ஏதோ இதில் சொல்கிறா ஆர்வ கோளாறுல அப்படின்ட்டு, ஏன் சிந்து இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, என்னை மன்னிச்சிரு, நான் டாக்டர் மேலே உயிராக இருந்தேன்னா அதனால தான் அப்படிங்கிற, எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு கத்துறாரு சிவா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ தான் நான் சொன்னேன் ஆளாளுக்கு என் பொண்டாட்டி திட்டாதீங்கன்னு. அவள் பண்ணது ஒரு விதத்தில் எனக்கு நல்லது தான், கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. என் உயிரை காப்பாற்றினவ என் சிந்து, அவளை பற்றி தப்பாக பேச நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சிந்து உனக்கு என்ன பைத்தியமா? நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிற? எதுக்கு தண்டனை அனுபவிக்கிங்கிற? இல்லை உங்களை நான் ஏமாற்றி தாலி கட்டேன்ல. ஏய் நான் சொன்னேனாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் தண்டனை ஆகணுங்க, தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நான் எங்கள் அம்மா வீட்டுக்காவது போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஏய் சிந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. அப்படியே ஒன்றா ஸ்னேகம் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பைரவி எல்லாரும் பக்கத்தில் பின்னாடியே ஓடுறாங்க. என்ன சிந்து ஏன் இப்படி? அதான் சிவாவை ஏற்றுக்கிட்டார்ல அப்படிங்கிறாங்க. இல்லை பைரவி, எனக்கு மனசு வலிக்குது, எனக்கு குற்ற உணர்வாக இருக்குது. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் உங்கள் மூஞ்சியெல்லாம் முழிக்க முடியாது. குறிப்பாக அன்னபூர்ணியத்தை மூஞ்சியில் என்னால் முழிக்க முடியாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணி அள்ளிட்டு கிளம்பிடுறாங்க. சிவா பார்க்குறாரு. அப்போ என் பேச்சை மீறி போகிறேன்ல, அன்னைக்கு இப்படித்தான் நான் சொல்ல நான் தாலி கட்டலைன்னு சொன்னேன், ஆனால் நீ நம்பலை. அப்படியே அடித்து பேசி என் மனசை நோகடிச்ச. இன்னைக்கு ஈரடின்னு சொல்கிறேன், ஆனால் அதுக்கும் மறுபடியும் அடித்து பேசி என் மனசை நோகடிக்கிறீல்ல, போய்க்க அப்படிங்கிறாரு. அப்படியே அவங்க அப்பாவும், ஆமாம்மா மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, அடங்கொய்யால உங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணால் மட்டும் ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டா சரிங்கிறாங்க பாருங்களேங்க. பார்க்குறாங்க. இல்லைப்பா நான் உங்கள் கூட வந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சிவா ஒரு மாதிரி ஆகுறாரு. மகா பார்க்குது, அப்பா எப்படியோ தொலைஞ்சா சரி அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே பயபுலனால சிவானால் இருக்க முடியல. அவங்க போயிடுறாங்க. அங்கே வீட்டுக்கு போயிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சிந்து ஏம்மா நீ இப்படி வந்த அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அங்கே இருந்த எல்லாரும் நீ இப்படி பண்ணிட்டேடி அப்படி பண்ணிட்டேன்னு என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னால் தாங்க முடியல, அதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை நீ கைது பண்ணி நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு பயந்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்லம்மா, டாக்டர் நல்லவருமா, என் உசுரே காப்பாற்றினார் தெரியுமா, அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் கொடைக்கானல்ல மிருகங்களுக்கு இரையாயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே சரி நீ தூங்குடி, சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. என்னடி சிந்து இந்த பழத்தையாவது சாப்பிடுன்னு பழத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. ஆப்பிள் 2 வாழைப்பழத்தையும். ஆனால் அதை கூட சாப்பிடாம ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்துடுறாங்க. டாக்டரே ஐ லவ் யூ டாக்டரே, எனக்கு எல்லார்ட்டையும் விட்டு கொடுக்காம பேசின பாரு டாக்டரே, நீ சூப்பர் டாக்டரே, நீ கடவுள் டாக்டரே, உன்ன மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அதனால தான் நான் உன்னை விரும்பி இப்படி போராடி கல்யாணம் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு டாக்டரே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. உன்னை நான் பார்க்கணும் போல இருக்குது டாக்டரே, உன் கண்ணத்தை கிள்ளி அந்த கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இல்லை நீ வந்து என்னை கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுப்பியா, எனக்கு ஆசையாக இருக்குது டாக்டரே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் படுத்துடுறாங்க. சிவானால் ரூம்குள்ளே இருக்கவே முடியலைங்க. அப்படியே அவங்க விளையாண்டதும் வச்சதும் ஒன்றா நினச்சி பார்க்குறாரு. அப்படியே திடுக்குன்னு எந்திரிக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. வெளியில் வராங்க. அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. இருக்க முடியாது இனிமேல், ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார் நம்ம நடைய கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொட்டியை கட்டுன்னு அது மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க. வந்து
வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளுக்க வராங்க. என்ன சத்தம் கேட்குதுன்னு அவங்க அப்பா அம்மாவும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. சிவா என்ன தம்பி அப்படின்னு கேட்க, இல்லை மாமா நான் வந்தது எதுவும் உங்களுக்கு ஐயோ நீங்கள் வந்தது சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கூப்பிட்றாங்க. சிந்து அப்படின்னு கூப்பிட போகிறாங்க. இருங்க மாமா அதெல்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏன் மாப்பிள்ள இல்லை நானே போய் அப்படின்னு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். பரவாயில்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றாரு. என்ன மாமா படார்னு காலில் விழுகிறாரு. ஐயோ மாமா இல்லை மாப்பிள்ள அன்னைக்கு இதே காலில் விழுந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்கும்னு நினச்சி கேட்டேன். ஆனால் இப்போ முழுக்க முழுக்க எங்கள் மேலே தான் தப்பு. இன்றைக்கி நான் மன்னிப்பு கேட்குறேன், என் மகளுக்காக மன்னிப்பு கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் தெய்வம் மாப்பிள்ள, தெய்வம். அன்னைக்கு தாலியை கட்டி வாழ்க்கை கொடுத்து நான் அறகுறை மனசாத்தே உங்களை தெய்வமாக ஏற்றிருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் உடம்புல செருப்பா தச்சு உங்களுக்கு போடலாம் மாப்பிள்ள. நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷன் தெய்வம் தெரியுமா? என் பிள்ளைக்கு ஒரு தெய்வத்தை பெற்று கொடுத்துருக்கு உங்க அம்மா அப்படின்னு 2 பேருமே காலில் விழுந்து அழுகுறாங்க. ஐயோ மாமா அத்தை விடுங்க, என் உயிரை காப்பாத்தினதே உங்க பொண்ணு தான், அட விடுங்க அவ ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்படியே மெல்ல போய் கதவை திறக்கிறாரு. அப்படியே செல்லை வச்சு இந்த பிள்ளை வேண்டிக்கிட்டு இருக்குதா, நீ வந்து என்னை கட்டி பிடிக்க மாட்டியா டாக்டர் அப்படின்னு சொல்லல மெல்ல வந்து உட்காந்து அப்படியே கன்னத்தை கிள்றாங்களா. டாக்டரா என்னது கன்னத்தில் கை வைக்கிற மாதிரியே ஒரே கற்பனையாக இருக்குது, போ டாக்டரே அப்படிங்கிற கையை அப்படியே போடுறாங்க இடுப்பில். டாக்டரே நீ என் மேலே கை போடுற மாதிரியே இருக்குது டாக்டரே அப்படின்னு அந்த செல்லை பார்த்தே பார்க்க, ஏய் கிறுக்கி நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல, என்னது வாய்ஸ் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. சிவா டாக்டரே அப்படின்னு டக்குன்னு இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க எந்திரிச்ச கையோட. அப்படியே 2 பேரும் கட்டிக்கிறாங்க. இந்தா அப்படின்னு கன்னத்தை கொடுக்குறாரு. என்ன டாக்டரே நீ தான் என் கன்னத்தை பிடிச்சி கிள்ளணும்னு சொன்னியே. டாக்டரே அதெல்லாம் சும்மா சொன்னேன், நீ பண்ணிக்க அப்படிங்கிற லைட்டாக தொட்டு அப்படி முத்தம் கொடுக்குறாங்க. கன்னத்தில் முத்தம் கொடுக்குன்னு சொன்னியே, முத்தம் கொடு அப்படிங்கிற முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை கட்டி அணைக்கணும், இந்த காதில் முத்தம் கொடுக்குன்னு சொன்னீல அப்படிங்கிற. டாக்டரே எப்போ டாக்டரே வந்த, நான் எப்போவோ வந்துட்டேன்டி, அம்மா கூப்பிடவே இல்லை, என்னை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் தான் கூப்பிட வேணான்னு சொன்னேன், என்னால் அங்கே இருக்கவே முடியல சிந்து, இனிமேல் உன்னை விட்டுட்டு நான் இருக்க முடியாது, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது சிந்து அப்படின்னு டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கண்ணு கலங்குதுங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.